அதனால இந்த இடத்துல சொல்ற தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் அப்படி கேட்ட உடனே தசரதன் ஆடி போயிட்டான். அப்ப கம்பர் சொல்றாரு, அதுதான் கம்பர். முன்னாடி புள்ளி புள்ளியா புடவை போட்டு புள்ளிமான்னு நினைச்சாரா? இப்ப 2 வரம் கேட்ட பிறகுதான் அவருக்கு தெரியறதா புள்ளி மானுக்கு மட்டும் இல்ல பாம்புக்கும் உண்டு. இவ புள்ளிமான் கிடையாது, பாம்பு. ஏன்னா பாம்புக்கு நாக்கு ரெட்டையா இருக்கும், ஒரே டங்கு தான். வெளியில வரும்போது ஸ்பிளிட் ஆயிடுறது. பாத்திருக்கேல, அந்த டிவில தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க உடனே நேர்ல எல்லாம் பார்த்த இடம் கேட்காதீங்க. பாம்பை கண்டால் படையே நடுங்கும், நான் ஏமாத்துறோம். இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் வாட்ஸ்அப்ல எல்லாம் காமிக்கிறான் பாருங்க, ஸ்னேக் பியூட்டி அப்படின்னு ஒரு தனி பேஜே இருக்கு இதுல, ஃபேஸ்புக்ல. அதுல போனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நாக்குக்கு பாம்பு ஏன் ரெட்டை நாக்குங்கிறான். ஏன் தெரியுமோ ரெட்டை நாக்கு? அதுக்கு மகாபாரதம் பதில் சொல்றது. கருட பகவானுடைய அம்மா வினதா என்கின்ற பெண்ணை அவளுடைய சக்களத்தியா இருந்த கத்ருவானவள் தாசியாக வைத்திருந்தாள். தன்னுடைய திருத்தாயாரான வினதாவை தாசியத்துவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் என் செய்வதுன்னு கருடன் போய் கத்ரு கிட்ட கேட்டான். அப்ப கத்ரு சொன்னா, தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து என் குழந்தைகளான பாம்புகளுக்கு கொடுத்தால்தான் தாசியத்துவம் போகும்னா. உடனே அந்த கலசத்தை எடுத்துன்னு வந்தார் கருடன். அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் தீட்டு 10 வரப்படாதுங்கிறதுக்காக தர்பை மேல வச்சா. ஏன்னா சில விஷயங்களுக்கு ஆச்சாரம் உண்டு. இப்ப நீங்க வெள்ளி பாத்திரம் வீட்டுல வச்சுக்கிறீங்க இல்லையா, அதை தேக்கலைனாலும் அதுக்கு ஆச்சாரம் உண்டு. அதே மாதிரி பட்டு இருக்கு இல்லையா, பெண்கள் இப்ப ஆண்களும் பட்டு வேஷ்டி சாத்திக்கிறா, பெண்களுக்கு பட்டு புடவையெல்லாம் இருக்கு இல்லையா, அது துவைக்காமல் போனாலும் அடுத்த நாள் நீங்க அதே பட்டு புடவை கட்டின்னு போலாம். ஏன்னா பட்டுக்கு பழசு தீட்டு ஒட்டாது. சொல்லி வச்சிருக்கா. தர்பைன்னு ஒண்ணு உண்டு. தர்பை பார்த்திருக்கா? அது எப்பவுமே நம்ம வைதிக கர்மாக்கு பயன்படுத்தும் போது காஞ்ச தர்பை தான் பயன்படுத்துவோம். ட்ரையா இருக்கும். வெட்டா இருக்கும்போது பச்சையா இருக்கும்போது சாஃப்டா இருக்கும். ஆனா ட்ரையா எடுத்துன்னா கட்ட கட்டையா இருக்கும். இன்னைக்கு திருப்புல்லானில போனேன்னா தர்பசயன ராமர் தான் பேர். தர்பை எப்பவுமே வச்சுக்கணும். தர்பைங்கிறது ஆசனத்துக்கு சமம். இப்போ பெரியவர் உங்க ஆத்துல ஒருத்தர் வந்திருக்கார், படிச்சவர் வந்திருக்கார், சீட் இல்ல அப்படின்னா என்ன பண்றதுன்னா 2 தர்பையை போட்டுட்டு உட்கார வைக்கலாம். தர்பைங்கிறது ஆசனத்துக்கு சமம். தர்பை ரொம்ப வசதி. வீட்டுல ஒரு கத்தாவது தர்பை இருக்கணும். அதுவும் இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் கிரகணங்கள் வருது இல்லையா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வருது இல்லையா, அப்ப என்ன சுவாமி பண்றதுன்னா, நான் சனாதன தர்ம மரபு படி சொல்றேன். இத ஆராய்ச்சி பண்ணக்கூடியவள்லாம் சொல்றா, இதெல்லாம் மூளை இல்லாத தனம் சார், அது கிரகணங்கள் இருக்கிற சமயத்தை வெளியில வரக்கூடாதுங்கிறதுலாட்டும். அது அவரவர்கள் நம்பிக்கை. நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா, இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள்லாம் வரும்போது கர்ப்பவதியா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வீட்டுல பொதுவா வஸ்திரத்தால சுத்தி போட்டுருவா. சுத்தி போட்டுட்டு வாசல்ல 2 தர்பை வைக்கணும், ஜன்னல்ல எல்லாம் தர்பை வைக்கணும். தயிர் இருக்கணும். நீங்க கிரகணத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு தளிகை பண்ணலாம், இல்லாட்டா முன்னாடியே சாப்பிடணும். கிரகணத்துக்கு அப்ப தளிகை பண்ணி வச்சதை சாப்பிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த தயிர் என்ன பண்றது? தயிர்க்குள்ள 2 தர்பையை போட்டு வைக்கணும், ஊர்காய்க்குள்ள 2 தர்பையை போட்டு வைக்கணும். ஏன்னா தர்பை இருந்துட்டான அந்த இடத்துல அசுத்தம் நெருங்காதுன்னு ஒரு மரபு. நீங்க உடனே ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா, வேர் இஸ் த ப்ரூஃப்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, ஃபாலோ பண்ணாம இருங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த தர்பை மேல கலசத்தை கொண்டு வச்சுட்டார் கருடன். இந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணிடுத்து, நாங்க குளிச்சுட்டு வருவோம்னு குளிச்சுட்டு வந்துடுது. குளிச்சுட்டு வரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், இந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கலக்கி எடுத்துட்டு போயிட்டான். அப்போ 2 துளி செதறி எடுத்து தர்பை மேல. இந்த பாம்புகள்லாம் நாக்கால நக்கிது. நான் சொன்னேனே காஞ்சி போன தர்பை ஹார்டா இருக்கும்னு. அது என்ன பண்ணிடுத்து, பாம்போட நாக்க 2ஆ கிழிச்சுடுத்து அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. நீங்க உடனே கேட்பேள், இந்தியால இருந்த பாம்போட நாக்கு கிழிச்சுதா, அமெரிக்கால இருந்த பாம்போட நாக்கு கிழிச்சுதா அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், இந்தியால இருந்த பாம்போட நாக்கு கிழிச்சுது. அப்படி அமெரிக்கால இருக்கக்கூடிய பாம்போட நாக்கு எப்படி அங்க கிழிஞ்சிருக்குன்னா, இதோட ஒண்ணு விட்டு அத்திம்பேர் தான் அங்க இருக்கார். எடுத்தா அத்தங்கா அம்மாஞ்சிலாம் அங்க இருக்கா, அவளுக்கு கிழிஞ்சு போயிடுது. எடுத்தா இப்போ நாகமென்னும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா ஆகம் அடங்கலும். இப்போ இவ பாம்பு மாதிரி 2 வரம் கேட்டாளா? எங்க பிராச்சாரியன்
உங்க கோயம்புத்தூர் நகரத்துல ரொம்ப பிரசித்தமானவர். எங்க ஆச்சாரியனுடைய திருத்தகப்பனார் கருணாகராச்சாரியாருடைய அப்பா ஸ்ரீநிதி சுவாமிகள்னு இருந்தார். கோயம்புத்தூர்க்குலாம் வந்திருக்கார். அவர் தன்னுடைய மஞ்சுராமாயணத்துல எழுதுறார். அவ மகிஷின்னு விட்டார். யாரு? கைகேயி. மகிஷின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குவீன்னு அர்த்தம். பட்ட மகிஷி. மகிஷினா குவீன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ? பெண் எருமைக்கு மகிஷின்னு பேர். மகிஷானா ஆண் எருமை, பெண் எருமைக்கு மகிஷின்னு பேர். ஸ்லேடை. பெண் எருமைக்கு எவ்வளவு கொம்பு இருக்கும்? 2 கொம்பு. இவ்வளவு மகிழ்ச்சியானோ, அதனால 2 வரம் கேட்டார். ஸ்லேட புரியுறதா? அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ற, ஆகம் அடங்கலும் வெந்த அழிந்து அராவின் வேகம் அடங்கிய வேழம் என விழுந்தான். ஒரு பாம்பு கடிச்ச ஒரு யானை எப்படி கீழே விழுமோ அந்த மாதிரி விழுந்துட்டானா தசரதன். 2 வரங்கள் கைகை அவ சொல்லி இவன் கேட்ட பிறகு இப்ப அவன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அம்மா கைகேயி மன்னிச்சுடுமா, என் குழந்தைமா அது ராமன், அவன் இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? சுமந்திரன்கிற அந்த சாரதி மந்திரி வரான். இவ கிட்ட கெஞ்சரேலே ராஜா, இவ அம்மா புத்தி தானே இவளுக்கு வரும். இது கேள்விப்பட்டிருக்கல? மராட்டியில சொல்லுவா, ஜாத்தா மாதா. மாதா எப்படியோ போத்திய பெண்ணும் அப்படிதான் இருக்கும். தமிழ்ல உண்டு, தாயை போல் பிள்ளை, நூலை போல். சரி, வெரி குட். என்ன சார் அதுல என்ன சார் பிளாஷ்பேக் இருக்குன்னா, அது ஒரு பெரிய பிளாஷ்பேக். இந்த கைகேயுடைய அப்பாக்கு ஒரு வரம், மிருகங்கள் பேசிக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப 2 மாடு நம்ம ரோட்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 2 மாடு ஏதோ கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது அது என்ன பேசிட்டு இருக்குன்னு இவர் புரியும். இந்த விவேக் ஏதோ படத்துல அந்த மாதிரி தானே பேசுறதெல்லாம் அவருக்கு புரியும். விவேக்குடைய அந்த டைரக்டர் எங்கேயோ ராமாயண உபன்யாசம் கேட்டிருக்காரு. அதனால ஆனா அந்த ரிஷி என்ன பண்ணிட்டாரு, இந்த ராஜாக்கு வரம் கொடுக்கும் போதோ, மிருகங்கள் பேசிக்கிறது உனக்கு கேட்கும் புரியும், ஆனா கேட்டதை நீ இன்னொருத்தர்கிட்ட சொன்னியான நீ செத்து போடுவேன். ஒரு நாள் இவ படுத்துக்கிறதுக்கு போயிருக்கா, ராஜா ராணி, அதாவது யாரு? கைகேயுடைய அப்பா அம்மா. படுத்துக்க போகும்போது 2 எறும்பு பேசிக்கிறது. அது பேசிக்கிறத கேட்டுட்டு இவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். அது ஏதோ ஜோக் அடிச்சிருக்கு, அந்த எறும்பு ஏதோ காமெடியன் எறும்பு, அது ஜோக் அடிச்சிருக்கு. இதை கேட்டுட்டு இவர் சிரிச்சிருக்க. கைகேயுடைய அம்மா, எதை கேட்டுட்டு இப்படி சிரிக்கிறேன்? இல்ல, இந்த 2 எறும்பு பேசிட்டு இருந்தது, அது ஜோக் அடிச்சது, நான் சிரிச்சு விட்டேன். அது என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்ல முடியாது, உனக்குதான் தெரியுமே. ரிஷி சொல்லியிருக்காரு, நான் கேட்டதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட சொன்னா நான் செத்து போயிடுவேன். பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டு செத்து போங்க அப்படின்னு விட்டாவும். தசரதன் சொன்னானோ, கைகேயி ராமன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டா நான் செத்து போயிடுவேன். அவன் என்ன சொன்னா, பரவாயில்ல போட்டோம் அவன். அதனால்தான் சுமந்திரன் சொல்றார், இவ அம்மா புத்தி தானே இவளுக்கு வரும். அப்படி சொன்ன உடனே கைகை கிட்ட கெஞ்சறான் தசரதன். அவ அசரலியா, அன்னைக்கு ராத்திரி முழுக்க அழறான். இப்ப காலங்காத்தாலும் 4-5 மணிக்கு சுமந்திரனை கூட்டு சொல்றார் தசரதன், போய் ராமரை கூட்டுன்னு வா. ராமர் வரார். ராமர் வந்த உடனே தசரதரால ராமரை பார்க்க முடியல, மல்லாக்கப்படுத்துன்னு விக்கி விக்கி அழறார். இப்போ கைகை, வாப்பா ராமா, எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ராத்திரி எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நானும் அப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா வா வா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, வா உள்ள. அதாவது உன்கிட்ட சொல்லணும்னு அப்பா சொன்னார், நேக்கு அதுல ஒன்னும் அபிப்பிராயம் இல்லை, அப்பா சொல்லணும்னு சொன்னார். அம்மா என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, மன்னவன் பணியன்றாகினும். என்ன சொல்றா கைகை, உங்க அப்பா உன்னை காட்டுக்கு போக சொல்றாருப்பா. நான் வேண்டான்னு எவ்வளவோ முறை சொன்னேன், அவர் கேட்கல. 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணுங்கிற. ஆனா ஒண்ணு ராமா, நீயும் கத்துட்டு இருக்க, நானும் கத்துட்டு இருக்கேன். அப்பா சொல்லிட்டா அதை நம்ம நிறைவேற்றணுமோனோ, நீ காட்டுக்கு போகணும். அதுக்குள்ள என் பிள்ளை பரதன் நாடாளனும், நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை ராமா. அவர் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன்? ராமன் சொல்றான் பதில், மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ, என்னினி உறுதியப்பா இப்பணி தலைமேல் கொண்டேன், மின்ஒளிர்கானமின்று போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மா, மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ, அது அப்பாவுடைய வார்த்தையா இருந்தா என்ன, உன் வார்த்தையா இருந்தா என்னவா, யார் வார்த்தையும் நான் நிறைவேற்றாம இருக்க மாட்டேனே அம்மா. என் பின்னவன் பெற்ற செல்வம், என் பின்னாடி பிறந்த பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னா
அடியனேன் பெற்றதன்னோ, அது எனக்கு கிடைச்சா மாதிரி தானே. பரதன் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? அப்படி ஒரு அர்த்தமா? இன்னொரு அர்த்தம் எப்படி பிரிக்கணும் பாருங்க. முன்னாடி எப்படி பிரிச்சேன், மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனும், அப்பா சொல்லலேனாலும் நீ சொல்றத நான் தவிர்ப்பேனாமா அப்படின்னு அர்த்தமா? இத வேற மாதிரி பிரிக்கணும். மன்னவன் பணி அன்று, இது நீ சொல்றத பார்த்தா அப்பா சொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டார், நீ தான் சொல்லிட்டு இருக்க. நும்பணி மறுப்பனும், ஆனாலும் நீ சொல்றத மறுப்பேனா? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ. கைகைக்கு ஒரே சந்தோஷம். இந்த அஷடுதான் உட்காந்து விக்கி விக்கி அழுதுட்டு இருக்கு, பார்த்தா இந்த பிள்ளை எல்லாம் சொல்லி கோட்டு அப்படின்னு சொல்றார். அப்போ ராமன் அந்த அந்தப்புறத்தை விட்டுட்டு வெளியில வரானாம். வெளியில வந்த ராமனுடைய திருமுகத்தை ஜூம் பண்ணி பார்த்தார் கம்பர். அப்படியே இந்த கேமரால எல்லாம் ஜூம் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி பாக்குறார். ஏன்னா இப்பெல்லாம் 2 நாட்டு தலைவர்லாம் ஒன்னா சந்திச்சா நியூஸ் சேனல்ல சொல்றான், இவர் அவரை பார்த்த பிறகு 20 வினாடிகள் கை குலுக்கினார்கள். 20 வினாடி கை குலுக்கினதால் என்ன அர்த்தம் அப்படின்னு 4 பேச்சாளரை கூட்டுருவா, 4 கட்சியிலேன்னு வருவா. 20 வினாடிகள் பேசி கை குலுக்கினார்கள் என்றால் 20 ஒப்பந்தங்கள் ஆகும் என்று அர்த்தம். இவர் சொல்லுவார், யார் எப்படி சொல்லுவா. கடைசியில் அந்த குலுக்கின தலைவரை போய் கேட்டான், சார் நான் அப்படிலாம் குலுக்கணும்னு குலுக்கல, அவர் கையை விட மாட்டேன்னு விட்டார், குலுக்கிண்டே இருந்தார் அப்படி. இந்த மாதிரி ஒரே ரீசனிங் தான் எல்லாரும் பார்க்கணும். என்ன ரீசனிங் அப்படின்னா, ராமரை ஜூம் பண்ணி பாக்குறா. இப்ப ராமருக்கு எப்படி கொஞ்சம், அதாவது இந்த கிரிக்கெட்ல எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, கிரிக்கெட் பேட்மிண்டன்ல ஒரு டீம் ஜெயிச்சிடும், இன்னொரு டீம் தோத்துடும். ஆனா அவளுக்கு ஒரு மரபு உண்டு, என்னன்னா அந்த ஜெயிக்கிற டீமோ தோக்குற டீமோ கை குலுக்கிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவ என்ன மனசால சொல்றாளா, அப்பா நீ ஜெயிச்சதுல இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, ஜெயிச்சுட்டியேடா படுபாவி, நல்லா இருக்கணும் நீ, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு தானே போறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ராமரும் அவா கிட்ட சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்த போது ஒரே வேர்வையோட முகங்கள்லாம் வாடி அப்படி இருக்கான்னு பார்த்தார். கம்பர் சொல்றாரு, எப்படி இருந்தது ராமனின் திருமுகம். இப்பொழுது எம் அனோரால் எம்புதற்கு எளிதே, யாரும் யாரும் செப்பு அருங்குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கில் ஒப்பதே முன்பு பின் அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ராமனுடைய திருமுகம் இந்த வரங்கள்லாம் கொடுத்து கேட்டு சத்தியம் பண்ணின பிறகு வெளியில பார்த்தா எப்படி இருந்துதான், அப்போது அலர்ந்த செந்தாமரை. காத்தால பூத்த தாமரை கூட இல்லை, ஏன்னா காத்தால பூத்த தாமரை சாயங்காலக்குள்ள வாடி இருக்கும். அப்போ ஒரு தாமரை பூத்தா எப்படி இருக்கும், தாமரை பூக்கிறது தான் நம்ம தேசத்துல கஷ்டமா இருக்கு இல்லையா. ஆனா அந்த தாமரை எப்படி இருக்கு, அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அதை விட அழகா இருக்கா ராமருடைய திருமுகம். ஏன்னா ராமர் ஏற்கனவே வைகுண்டத்துல தேவர்கள் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கார், ஆபரேஷன் ராவணா ஐ வில் லான்ச். இவர் காட்டுக்கெல்லாம் போனாதான் ஆபரேஷன் ராவணா எல்லாம் நடக்கும் இல்லையா, இருக்கிற இடத்துல இருந்து ராவணன் எப்படி வதம் பண்றது. அதனால இவருக்கு ஒரே சந்தோஷம், அதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப நேர அம்மாவான கௌசல்யா தேவி கிட்ட அந்தப்புறத்துல போய், அம்மா பிளான் ஏ நான் ராஜாவாக வேண்டியதா இருந்தது, கொஞ்சம் மாறிடுத்து, பிளான் பி நான் காட்டுக்கு போறேன். ஐயோ நீ காட்டுக்கு போறியா, ஓர் அழுதா. அப்பா நானும் உன்னோட கூட வந்துடுறேன், அங்கங்க உனக்கு தளிகை பண்ணி போடுறேன். அம்மா நீ வந்துட்டியான்னு அப்பாக்கு யார் மாத்திரை கொடுப்பா, நீ கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வரார். வெளியில வந்த உடனே லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கான், அப்படியே கொதித்த குளறி, அப்படியே திருமுகத்தை பார்த்தா செவந்திருக்கு லக்ஷ்மணனுக்கு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, கோபத்துல இருக்கான். சொல்றான், சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட சிறு குட்டனைக்கு விட்ட விரும்பினலாய். ஒன்ன மாதிரி சிங்கத்துக்குன்னு வைக்கப்பட்ட அயோத்தியாங்கிற ராஜ்யத்தை தெருநாயா இருக்கக்கூடிய பரதனுக்கு வச்சிருக்காள். ராமன சிங்கம்னு சொன்னது தப்பு இல்லை, ஆனா ஒண்ணுமே தப்பு பண்ணாத பரதன் மேல இந்த பழி சொன்னாலே ஏன்? பெரிய சோசியல் மெசேஜ் நமக்கெல்லாம், ஃபேமிலி மெசேஜ், சோசியல் மெசேஜ், ப்ரொஃபஷனல் மெசேஜ். ஹீரோ வர்ஷிப் பண்ணா இதுதான் டிராபேக். எப்பவுமே ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இதே தகுதி உடைய இன்னொருத்தருடைய பிரபாவம் நமக்கு தெரியாமலேயே போயிடும். என் தலைவர் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார், அவர் தப்பே பண்ணாலும் சரிம்பா. நான் இப்படி இன்னைக்கு கூட்டுன்னு வந்தார் என்னுடைய டிரைவர், இப்படி கூட்டுன்னு வரும்போது அந்த அங்க ஒரே கூட்டம்,
என்னன்னா ஒரே மாலை கீலை தாரை தப்பட்டை இதெல்லாம் இருந்தது. என்னப்பா இப்போ இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னா, சார் இதுதான் சார் ஜெயில் அப்படின்னார். நான் அப்படின்னா ராம்நகர்லேருந்து வரும்போது அந்த வழியா ஜெயில் வந்தது ஏதோ ஒரு இடத்துல. அதுக்கு எதுப்பா ஜெயில் வாசல் இருக்காருன்னா, யாரோ ஒருத்தர் ரிலீஸ் ஆறாராம், அவரை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு மாலை தாரை தப்பட்டை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இப்ப நம்ம தேசத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, தவறு செய்து விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரா பாருங்க, அவளை வரவேற்கிறதுக்கு ஒரு தனி கூட்டம். அவர் இப்படி கையெல்லாம் அசைச்சுட்டே வரும், பார்த்தேலாம் நான் தப்பிச்சுட்டேன், பார்த்தேலாம் நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு. அதனாலதான் சொல்றோம், லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸுங்கிறோம். அது என்ன கோர்ஸ்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கவே கூடாது. தவறு செய்தால் தப்பு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். ராமன் மீது மக்களும் தாயாரும் தந்தையாரும் குருவும் தம்பியும் பத்னியும் ஆசை வச்சது தப்பே கிடையாது. ஆனா ராமன் மேல வச்சது எவ்வளவு அன்புனா, அது பரதனுடைய பிரபாவம் தெரியாமல் போயிடுது. பரதன் ஒரு நாளாவது எனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்டானா, ஆனா சொல்றான், வெங்கன் சிறு குட்டனை தெருநாய்க்கு வச்ச பரதன் விட்டான். பரதனை சரியா புரிஞ்சுக்காமல் இருந்த முதல் நபர் தம்பியான லக்ஷ்மணன். அப்போ ராம சொல்றாரு, ஏன்பா அவனை பிடிச்சி ஏன்பா இழுக்கிற, அவன் இந்த இடத்துலயே இல்லையேப்பா. அதெல்லாம் இல்ல அண்ணா, நான் உன்னோட காட்டுக்கு வர போறேன், சீதா மதனி வராளும் நானும் வரேன். சரி லக்ஷ்மணா, நான் எனக்கு காட்டுக்கு போகணும்னு தள்ளெழுத்து அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவ வர, நீ எதுக்குடாப்பா வர? அதெல்லாம் இல்ல, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமித்ரா தேவி கிட்ட போறான். யாரு? லக்ஷ்மணன். போயிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் கேட்கணும். அண்ணா ராமனை காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் ஆயிடுது, நான் போயிட்டு வரட்டுமா அம்மா? சுமித்ரா சொல்ற, கவனிங்க, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட லக்ஷ்மணா. அம்மா இல்லம்மா, அண்ணா பாவம் கஷ்டப்பட போறாரேங்கிறதுக்காக நான் போறேன். தப்பு பண்ணிட்டே லக்ஷ்மணா, இத்தனை நாளைக்கு நீ போயிருக்க வேண்டாமாப்பா, என்கிட்ட வந்து கேக்கறியே காட்டுக்கு போகலாமான்னு. தம் பிள்ளை நன்னா இருக்கணும், இன்னொரு பிள்ளை கெட்டாலும் பரவாயில்லைன்னு நினைச்சவோ கைகேயி, என் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை இன்னொரு பிள்ளை நன்னா இருக்கணும் நினைச்சவள் சுமித்ரா. அதை சொல்ற, ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மா காதல் இராமன் நம் மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயிர்த்தாய் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய். பிள்ளையே, நீ காட்டுக்கு போறியோன்னு அங்க யாராவது உன்னை வந்து கேட்பா, ஹூ இஸ் யுவர் மதர்? சுமித்ரான்னு என் பேரை மட்டும் சொல்லிடாத லக்ஷ்மணா. வையம் ஈந்தும் போகா உயிர்த்தாய் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய். உலகத்துக்கே மாதாவா இருக்கக்கூடிய சீதா உன் அம்மான்னு சொல்லணும். உங்க அப்பா யாருன்னு கேட்டா தசரதன்னு சொல்லிடாதே, ராமன் தான்ப்பா உங்க அப்பா. நீ இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா காடுன்னு சொல்லிடாதே, அவா இருக்கிற இடம் தான் அயோத்தியா. மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயிர்த்தாய் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய். இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாய். இனி இன்னும் ஒரு செகண்ட் இந்த இடத்துல இருந்த உனக்கு நரகம் கிட்டும் லக்ஷ்மணா, கிளம்பு. எங்க சுமித்ரா இருக்கா பாருங்க. அடுத்தது சொல்றார், பின்னும் பகர்வாள். அப்பா இருப்பா, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லி அனுப்பணும் லக்ஷ்மணா. பின்னும் பகர்வாள், மகனே இவன் பின் செல், இவன் பின்னாடி போ. தம்பி என்னும்படி அன்று, தம்பின்ற நினைப்புல போகாத. ஏன்னா தம்பின்னா நாளைக்கு என்ன சொல்லுவேன், நீ 2 நாள் பாத்திரம் தேய்ச்சி கொடு, நான் 2 நாள் பாத்திரம் தேய்ப்பேன்னு சொல்லுவேன், டிவிஷன் வந்துடும். தம்பி என்னும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி, ஒரு அடியவன் மாதிரி நீ போகணும். ஒருவேளை நீங்க காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மணா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குப்பா, காட்டு தீ எப்ப வேணாலும் வரும். அந்த காட்டு தீல ஒருவேளை ராமன் உயிர் இறக்கக்கூடிய கட்டம் வந்துடுத்துனா, அவனுக்கு முன்னாடி நெருப்புல உயிர் விட வேண்டியது நீயாதான் இருக்கணும் லக்ஷ்மணா. மன்னும் நகர்க்கே அவன் வந்திடில் வா, அன்றேல் முன்னம் முடி என பால்முலை சோரர் என்றாள் கம்பருடைய ராமாயணம். அப்படி சொல்லி முடிச்சாலாம். இப்ப 3 பேரும் அயோத்தியாவை விட்டு கிளம்புறா. ராமன், சீதை,
லக்ஷ்மணன். இவ கிளம்பக்கூடிய திருஷ்யத்தை வர்ணிக்கிறார் கம்பர். யாரெல்லாம் அழுதான்னர்? கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள்வுரை பூசை அழுத, உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள்வுரை பூசை அழுத. மக்கள் எல்லாம் வீடுலேன்னு கிளம்பி தெருவுக்கு வந்துட்டா, எப்போ மக்கள்லாம் தெருவுக்கு வராளோ பூனை எல்லாம் உள்ள போயிடும். இந்த நாய் பூனை வளர்க்குறவாளுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நாய் எப்படி தெரியுமா, ரொம்ப நன்றி உள்ளது. பூனைக்கு பாவம் அவ்வளவா நன்றி இல்லைன்னு சொல்லுவா. நீங்க உடனே நீங்க வளர்த்துருக்கலான்னு என்ன கேட்காதீங்க, சொல்லி கேள்வி. தப்பி தவறி உங்க வீட்டு பூனைக்கெல்லாம் நன்றி இருந்துட்டான்னு நல்லா இருக்கும். அதோட சொல்றேன், பூனைக்கு அவ்வளவா நன்றி இருக்காது. திருட்டுத்தனம் எப்ப பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். பாவம் நாய் அப்படி இல்லை, நன்றி உள்ள ஜன்மம். நீங்க கிச்சன்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னா பால் குடத்தை எல்லாம் உருட்டும் பூனை. அயோத்தியால இருக்கக்கூடிய மக்கள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் கிளம்பும் போது அந்த திருஷ்யத்தை அழுது புலம்ப வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு வந்த போது பூனை அவ கிச்சனுக்குள்ள போய் பாலை உருட்டலையாம். அதுவும் தெருவுக்கு வந்து அழறதான். அழாத பூனை கூட அழறதுன்னு கம்பர். பூசை அழுத, ஆவும் அழுத. ஆனா பசு, பசு அழதான். மாட்டுக்கொட்டாயில இருக்கக்கூடிய பசுவெல்லாம் விக்கி விக்கி அழதான். ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத. அதோட கண்ணுக்குட்டியும் அழகுதான். ஆனா அது சொன்னது பெருமை இல்லை கம்பருக்கு. அதுக்கு மேல சொல்றார், தாய்மார்களின் கர்ப்பத்தில் அருவாகி உருவாகாத குழந்தை கூட ராமனை இன்னும் பார்க்க கூட இல்லை. அந்த குழந்தை கூட ராமர் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே கர்ப்பத்துக்குள்ள அழுதுன்னு இருக்கான். உருவறியா பிள்ளை அழுத என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்றுரைத்த மாற்றத்தால். இவாள்லாம் அழுதாளே அப்படின்னார் கம்பர்.